காய்ஸ், நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஹிஸ்ட்ரியில் மனிதனோட வரலாற்றையே முழுவதுமே மாற்றக்கூடிய மிக பயங்கரமான ஃபொசில் டிஸ்கவரிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆர்டினரியான ஸ்கெலட்டன்ஸ் இல்லை. சில டிஸ்கவரிஸ் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற சயின்டிஸ்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சில டிஸ்கவரிஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இதெல்லாம் ரொம்பவே டிஸ்டர்பிங்காக வியர்டாக மிஸ்ட்ரியால் நிறைஞ்சதாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் கெனிபலிசம் எவிடன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பழங்கால மனிதர்களுக்கு சில அன்யூஷுவலான மரணத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட ஃபொசில்ஸ் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆர்கியாலஜிஸ்ட் ஒரு டிஸ்கவரி செய்கிறப்ப அவங்களுக்கு ஒரு மலையில் இந்த எலும்புகள் கிடைச்சிருக்குது. வெட்டப்பட்டிருக்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதோட பொருள் என்னென்னா, அந்த காலத்து மனிதர்கள் அதே காலத்தில் சர்வைவலுக்காக மற்ற மனிதர்களை உணவாக உண்டிருக்கலாம்னு சொல்லி இந்த ஃபொசில்ஸ் எல்லாம் காட்டுது. இது ஹிஸ்ட்ரியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்த ஒரு டிஸ்கவரின்னு சொல்லலாம். இந்த எவிடன்ஸை பார்க்குறப்ப அந்த காலத்தில் இருந்த பழைய காலத்து மக்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட டெய்லி லைஃப்பில் எவ்வளோ சிக்கல்கள், கடுமையான சர்வைவல் ஸ்ட்ரகிள்ஸ் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி புரிய வைக்குது. ஸோ அந்த காலத்தில் உணவு இல்லாதப்ப அந்த மனிதர்கள் ஒருத்தர் இன்னொருத்தரையே சாப்பிட்டு இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லி இந்த ஃபொசில்ஸ் டிஸ்கவரி மூலம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஸ்டீரியஸான ஹொபிட் ஸ்கெலட்டன்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்கவரி. இது இந்தோனேஷியாவில் நடக்குது. அங்கே ஆராய்ச்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மனித எலும்புகளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எலும்புகளோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 1 மீட்டர் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் இது சாதாரணமான மனிதர்கள் இல்லை. இந்த இனத்துக்கு அவங்க பேர் வைக்கிறாங்க ஹாபிட் மனிதர்கள்னு சொல்லி. ஸோ இந்த எலும்புகளோட பிரெயின் சைஸ் ரொம்பவே சின்னதாக இருந்திருக்குது. அதே நேரத்தில் அவங்க கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லி சான்றுகளும் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபொசில்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு இது மிகப்பெரிய மிஸ்டேக் இருந்திருக்குது. எப்படி இந்த இனத்தை சேர்ந்த மனிதர்கள் இங்கே வந்திருப்பாங்க, எப்படி இந்த தீவுகளில் காடுகளில் அவங்க சர்வை பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் இருந்துச்சு. ஸோ அந்த காலத்தில் உலகம் ரொம்பவே பரபரப்பாக எவால்வ் ஆகியிருக்குன்னு இந்த ஃபொசில்ஸ் காட்டுது. அவங்க எப்படி சர்வைவலை பிளான் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு எப்படி அடாப்ஷன் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் காட்டுறதா இருக்குது. அடுத்து ரொம்ப ஷாக்கிங்கான டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா ஐரோப்பாவில் நடந்திருக்கு. அங்கே நிடர்தர்னு சொல்லக்கூடிய மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை கவனிச்சப்ப அந்த எலும்புகளில் பார்த்தீங்கன்னா கத்தியால் வெட்டப்பட்ட அடையாளங்கள், தீயால் எரிக்கப்பட்ட தடயங்கள் இதெல்லாம் இருந்திருக்கு. ஸோ இதோட பொருளும் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்த மக்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அவங்களோட உணவாக பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கான அடையாளமாக இது இருக்குது. ஆரோக்கியம், உணவு பற்றாக்குறை இந்த சூழ்நிலையில் வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா சர்வைவல் ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணுறதுக்காக இப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் உணவு ரொம்பவே குறைவாக இருந்ததால் ஒருத்தர் உயிரை காப்பாற்ற இப்படி சாப்பிட்டு இருக்கலாம்னு சொல்லி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த எலும்புகளோட அறிகுறிகளை என்ன சொல்லுதுன்னா, அவங்க எப்படி இந்த உடலை வெட்டியிருக்காங்க, சமைச்சிருக்காங்க, என் உணவை பயன்படுத்தியிருக்காங்க, இதெல்லாம் விஷயத்தையுமே. இதே சயின்ஸில் பதிவான ரொம்பவே டிஸ்டர்பிங்கான ஹொரிஃபைங்கான ஒரு ஃபொசில் டிஸ்கவரின்னு சொல்லலாம். அடுத்த டிஸ்கவரி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில், ஐரோப்பாவில், அது மட்டும் இல்லாமல் மத்திய கிழக்கு பகுதிகளில் நடந்திருக்குது. இங்கே மிகப்பெரிய மனித எலும்புகள் எல்லாம் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ இந்த எலும்புகளோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 7 அடிக்கும் 10 அடிக்கும் இடைப்பட்ட அளவில் இருந்திருக்குது. ஸோ பழங்கால ஆவணங்களில் இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் பற்றின குறிப்புகள் எல்லாம் ஒவ்வொரு இடங்களில் இருந்திருக்குது. ஆனாலுமே அறிவியல் சோதனைகள் எல்லாம் செய்கிறப்ப சில சந்தேகங்களும் குழப்பங்களும் உருவாகியிருக்கு. இதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட உடல் அமைப்பு, உயரம் இதெல்லாம் சாதாரண மனிதனோட உடலியல் வரம்புகளை விட மிகப்பெரியதாக இருந்திருக்குது. சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி மிகப்பெரிய மனிதர்கள் உண்மையிலே இருந்திருக்காங்கன்னு சொல்லி. ஆனால் எலும்புகளோட ஆதாரம் ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஸோ அதனால இந்த டிஸ்கவரி பார்த்திங்கன்னா ஒரு மர்மமான சூழலை ஹிஸ்ட்ரியில் உருவாக்கியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிற டிஸ்கவரி பார்த்திங்கன்னா ரெட் லேடி ஆஃப் பாவிலான்னு சொல்லக்கூடிய ஒரு டிஸ்கவரி. இது பார்த்தீங்கன்னா வேல்ஸ் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டிஸ்கவரியாக இருக்குது. இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா, இந்த ஃபொசில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட மனித எலும்பாக இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட எலும்புகளில் பார்த்தீங்கன்னா சிவப்பு பொடி போல் ஒரு மூடி வைக்கப்பட்டு இருக்குது. ஸோ இந்த சம்பவம் சுமார் 29,000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு நடந்ததாக சொல்லப்படுது. அந்த காலத்தில் ஒரு பெண்ணை ஏன் இப்படி சிவப்பு பொடி மூலம் மூடி வச்சாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்து மக்களோட சடங்குகள் எப்படி இருக்கும், வழிபாடு எப்படி இருந்திருக்கும், ஆன்மீக பழக்கங்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேள்வி
எல்லாம் இந்த ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உடல்நிலை, அவங்களோட உடலோட அமைப்பு இதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே மர்மமாகவும் நார்மலான ஃபாசில்ஸை விட ரொம்பவே வேறுபட்டதாகவும் இருந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்கவரியை பார்த்த உடனே சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களே அதிர்ச்சிக்குள்ளாக்குறாங்க. அந்த காலத்து மனிதர்கள் மட்டும் இல்லாமல் அவங்களோட சிந்தனையும் பழக்க வழக்கங்களும் இதெல்லாமே எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்திருக்குன்னு சொல்லி காட்டுதான் இந்த ஃபாசில் டிஸ்கவரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, பழைய காலத்து எலும்புகளில் இருந்து மனிதர்களோட நோயை கூட கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி. ஸோ இப்படி கண்டுபிடிச்ச சில ஃபொசில்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த உடம்புக்குள்ளே இருந்த அந்த நோய்களையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு எலும்பு வலி, கேன்சர் இது மாதிரி நோயெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது என்ன காட்டுதுன்னா, மில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடியுமே பழைய காலத்தில் இருந்த மனிதர்கள் இப்படிப்பட்ட நோய்களால் எல்லாம் பாதிக்கப்பட்டு அதுக்கு எதிராக போராடி இருக்காங்கன்னு சொல்லி. சயின்ஸில் இது ஹியூமன் பாடியோட ஹிஸ்ட்ரியை, எவல்யூஷனை ரொம்பவே டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஸோ கைஸ், இப்போ நான் இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் தான் இந்த ஹிஸ்ட்ரியிலே கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்பவே டிஸ்டர்பிங்கான, ஷாக்கிங்கான ஹியூமன் ஃபொசில்ஸ்னு சொல்லலாம். இதெல்லாம் ஹிஸ்ட்ரியோட டார்க் சைடை நமக்கு காட்டுது. இந்த ஃபொசில்ஸ் எல்லாம் ஜஸ்ட் போன்ஸ் மட்டும் இல்லை, இதெல்லாம் நம்ம பழைய கால மக்களோட லைஃப், சர்வைவல், கல்ச்சர், மிஸ்ட்ரி இது எல்லாமே நமக்கு சொல்லி காட்டுது. ஸோ இன்னும் இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் மிஸ்ட்ரியான டாபிக்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.